ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். பூரி உங்களுக்கு எப்போவுமே புஷ்ஷுன்னு வரணுமா? உங்களுக்கு எப்போ சுட்டாலும் எப்படி சுட்டாலும் உங்களுக்கு பூரி புஷ்ஷுனே வரும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு, நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/4 கப்புக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா நீங்கள் மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். அந்த மாவை நல்லா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சு அதை நீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடி தனியாக வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பூரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் பேக்கெட் இருக்கும்ல, அதை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை உள்ளே வச்சு நீங்கள் நல்லா அமுக்கி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூரிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சுட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நீங்கள் திரட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி எண்ணெயை காய வச்சுட்டு பூரியை போட்டு எடுத்திங்கன்னா புஷ்ஷுன்னு பூரி உப்பி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. லைட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.